ஹலோ வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணிரத்னம் டைரக்ஷனில் கமல், சிம்பு, த்ரிஷாலாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற தக் லைஃப் படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். தக் லைஃப் படத்தோட கதை என்னன்னா, கமல் அண்ட் நாசர் இவங்கலாம் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்காங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதில் வந்து சின்ன பையனாக இருந்த சிம்புவோட அப்பாவை தெரியாமல் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ சிம்பு வந்து கமல் வந்து எடுத்து வளர்க்குறாரு. ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கமல் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் தான் எனக்கு இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு வந்து சொல்லிட்டு போறாரு அவங்களோட கேங்குக்கு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கமலுக்கு நடக்கிற துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அதெல்லாம் எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாரு அப்படின்றது தான் தக் லைஃப் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் சொன்னல, டிஏஜிங் பண்ணி கமல் வருவார். அந்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. கமலுமே வந்து நல்லா இருந்தாரு. நாசர் கூட டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடத்துல வந்து சொல்லலை, பட் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கமல், நாசர், சிம்பு இவங்க 3 பேரும் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து கான்ஃபரன்ட் பண்ணுவாங்க. அந்த சீன்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃப்ல கமலுக்கும் அபிராமிக்கும் வந்து ஒரு கடற்கரையில் வந்துட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ அந்த சீனுமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சிம்பு அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருமே வந்துட்டு அதே பீச் ஓரத்தில் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. கேள்வி பதிலாக இருக்காது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த டைலாக்ஸ் பேசுவாங்க. அதில் வந்து மணிரத்னமோட டச் தெரிஞ்சது. அந்த சீனுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதை தாண்டி படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ படத்தோட மைனஸ் அப்படின்னு வந்தோம்னா வந்துட்டு இந்த படத்தோட கதையே வந்து ரொம்ப தின் லைனான கதை. ஸோ அது வந்து நமக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்பவே இதுதான் கதை அப்படின்றது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அதை ட்ரெய்லர்லேயே நிறைய வந்து ரிவீல் பண்ணதுனால படத்தில் கதைன்னு ஒன்றுமே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ஏதோ ஷூட் அவுட் அது மாதிரி நடந்து ஏதோ மாதிரி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சு ஒரு மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு படம் பார்க்குறப்போ விவேகம், அஞ்சான் இந்த மாதிரியான படத்தோட செகண்ட் ஹாஃப் அதுதான் வந்து அப்படி ஞாபகம் வருது. விவேகம், அஞ்சானோட இன்டர்வல் சீக்வன்ஸே தான் அப்படியே வந்து இந்த படத்தில் இன்டர்வல் சீக்வன்ஸாக வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த படங்கள் எப்படி நமக்கு வந்து தெரியுமோ அதே மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்ததோ அதே இம்பாக்ட் தான் இந்த படமும் கொடுத்தது. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா வந்து கமல் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து படத்தோட டைட்டில் ரிவீல் பண்றப்பவே வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுல வந்து அவர் வந்து எல்லாரும் டெரரிஸ்ட்னு கூப்பிடுறாங்க, இது மாதிரி தக்குன்னு கூப்பிடுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே ஆரம்பிக்குது. ஆனா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டருக்கான விஷயத்தை எதுவுமே பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணுவார், ஒரு பையனை ஷூட் பண்ணுவார், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவர் வந்து அந்த படம் ஆரம்பிச்சு அந்த 10 நிமிஷத்துல வந்து அவரோட கண் பார்வை, ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து படத்துல ப்ரொசீட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட டைலாக் டெலிவரியுமே சரி, அந்த ஒரு தமிழ் பேசுறாருல அதுலயுமே வந்துட்டு ஒரு பஞ்சாவே இல்லை. எல்லாமே வந்து ஒரு காமெடியா பேசுற மாதிரியோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்ததே தவிர எந்த இதுலையுமே அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர்னு ரெஜிஸ்டரே ஆகலை. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு பட்டது. ஒரு வல்னரபிலிட்டி இருந்துட்டே இருந்தது அவரோட கேரக்டர்ல. இந்த கேரக்டர் வந்து அவர் கேங்ஸ்டர்னு இல்லாம ஒரு நார்மல் ஆளு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்திருக்கும். இதுக்கு போயிட்டு அவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு அவர் வந்து கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. இவ்வளவு நாள் கேங்ஸ்டரா இருந்தால அப்போ அது அவருக்கு சண்டையே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே வந்துட்டு படத்துல இருந்து ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமையே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அடுத்ததான் சிம்புவோட கேரக்டர் ரைட்டிங்லேயே வந்து ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருந்தது. அவர் தான் வந்து அடுத்த எனக்கு அப்புறமா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இருந்தாலுமே அவருக்கு ஏன் வந்து ஒரு வெறுப்பு வந்தது, அதை வந்து சரியா ஃப்ரெஷ் அவுட் பண்ணல. அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாசர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சிம்புக்கு சொல்லி அவரை வந்து மேனிபுலேட் பண்ண பார்ப்பாரு. அந்த விஷயங்களை வந்து சரியா மேனிபுலேட் பண்ண விஷயங்களை அதை வந்து நிறைய சீன்ஸா வச்சு சிம்பு வந்து அகேன்ஸ்டா மாறினதுக்கான விஷயங்கள், இல்லைனா வந்து சிம்புக்கு த்ரிஷா மேல வந்த லவ்க்கான விஷயங்கள், இது மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து ஃப்ளஷ் அவுட் சரியா பண்ணாதனால அந்த கேரக்டரோட ரைட்டிங்குமே வந்து ரொம்பவே வந்து வீக்கா இருந்த மாதிரி தோணுச்சு. இதை தாண்டி படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாசர், அபிராமி, த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ், பகவதி பெருமாள், இந்த மாதிரி அப்புறம் அசோக் செல்வன், இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே சின்ன சின்ன ரோல் தான். சின்ன ரோல் அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக வந்து ஏஆர் ரஹ்மான் அவருமே வந்துட்டு சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ்லாம் வந்து ஆடியோ லான்ச்சில் கேட்குறப்போ நல்லா இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எல்லாமே வந்து கிரியேட் ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு படத்தில் அந்த பாட்டே இல்லை. அண்ட் அதே நேரத்தில் வந்து வந்த சாங்குமே வந்துட்டு ஒரு 2 சாங் தான் வந்து படத்தில் வந்து ஓரளவுக்கு வந்தது. மாறா சாங் வந்தது, அதுக்கப்புறமா வந்து ஜிங்கிச்சா சாங் வந்தது. மற்றபடி எந்த சாங்குமே வரல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து விண்வெளி நாயகா வந்தது. ஆனால் அதுவுமே வந்துட்டு விண்வெளி நாயகா பாட்டை ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் ஆடியன்ஸ்க்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா படத்தோட எண்டிங் எப்படி அந்த இடத்துல அந்த பாட்டு வந்தது வந்து செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஏஆர் ரஹ்மானுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. அதாவது மணிரத்னம் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் போடுற மியூசிக் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்பவே மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இந்தியன் 2க்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னா இந்தியன் 2க்கு இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா வந்துட்டு இந்தியன் 2 அளவுக்கு மோசம் இல்லை. பட் ஒரு கமல் மணிரத்னம் காம்போ நமக்கு சேருது அப்படின்னா சீரியஸாகவே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ரொம்ப பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாளே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்த உடனே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த லோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு போய் பார்த்தேன். அப்போவுமே வந்து படம் என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, அது அப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு கமல் ஃபேனாக, மணிரத்னம் ஃபேனாக இருந்தீங்கன்னா, ஒரு சிம்பு ஃபேனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுமே தவிர ஃபுல்லாக படமாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு சினிமா ரசிகனா பார்த்தீங்கன்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சும்மா தியேட்டருக்கு வந்திருக்கேன், எனக்கு டைம் பாஸ் ஆகணும், ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா மேபி ஒரு சப்ஸ்டாண்டர்டான ஒரு கேங்ஸ்டர் ஃபிளிக்கை பார்த்துட்டு வர மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.